பார்க்கில் பிரபுவும் நானும் எங்கள் காதலை பற்றி சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று பிரபு பொய் கோபத்துடன் என்னை பார்த்து, சுபா, நீ இப்படியே நம்ம கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணி கொண்டே இரு. நீ வேணும்னா பாரு, நமக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்க போகுது. இப்படியே நீ லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா எங்க வீட்டில் என் அத்தை மகள் கழுத்துல தாலி கட்ட வச்சு உன் முன்னாடி என்னை நிற்க வச்சிருவாங்க பாரு என்று என்னிடம் படபடத்தார். பொறுமை இழந்த பிரபு என்னிடம் இன்று கோபப்பட்டு கூறியது எனக்கு அவர் மீது கோபமாகவும் இருந்தது. அதே சமயம் அவர் என் மேல் கொண்ட கொள்ளை பிரியம்தான் காரணம் என்பது என்னை பெருமிதம் கொள்ளவும் செய்தது. இப்படி அவசரப்பட்டால் எப்படி பிரபு? எங்க குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. நினைத்து பார்த்தால் என நான் வழக்கம் போல மெதுவாக இழுத்தேன். உடனே பிரபு அதே கோபத்துடன், என்ன என்ன உங்க குடும்ப சூழ்நிலை? பொறுப்பற்ற உன் அப்பா, எதுவும் சொல்ல தெரியாத உன் அப்பாவி அம்மா, கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்கும் உன் அக்கா 2 பேர், விளையாட்டு பிள்ளையா இருக்கும் உன் தம்பி, அப்புறம் உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போன உன் அருமையான சுயநலவாதி அண்ணன் குமார். இவ்வளவுதானே? இவங்களுக்கெல்லாம் மாடாக உழைத்து கொண்டிருக்கும் அப்பாவி பொண்ணு நீயும் இப்படியே தான் உன் வாழ்நாளையெல்லாம் என்னிடம் இப்படியே பதில் கூறிக்கொண்டேதான் இருக்க போறையா? இத உன்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு எனக்கும் அலுத்து போச்சு என்றார். அவர் பேசியதிலிருந்து அவரது ஆதங்கமும் அவசரமும் எனக்கு புரிந்தது, தெரிந்தது. இப்படி அவர் இது போல பலமுறை என் மீது கோபப்பட்டிருக்கிறார். நானும் பொறுமையாக கேட்டுக்கொண்டே, பிரபு, எங்கள் குடும்பத்தையும் குடும்ப கௌரவத்தையும் நான் பார்க்க வேண்டாமா என்றேன். சுபா, நானும் எத்தனை தடவை உன்னிடம் கூறிவிட்டேன். உன் சம்பள பணம் எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். அப்படியே சம்பளத்தை எல்லாம் உன் குடும்பத்திற்கே கொடுத்து விடு. என்னோட சம்பளம் மட்டும் நம்ம 2 பேருக்கும் போதும்னு. இன்னும் நீ தான் எவ்வளவு காலத்துக்கு தான் உன் குடும்ப சுமைய சுமக்க போற என்று சற்று உறக்கவே பொறுமை இழந்து கத்த ஆரம்பித்தார் பிரபு. என்னுடைய பிரபு கோபப்பட்டு கத்தியதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அவர் மீது என்னால் கோபப்பட முடியவில்லை. அவருக்கு பதில் பேச முடியாமல் என்னால் தலை குனியதான் முடிந்தது. சுபா, எனக்கு இன்னும் 1 வாரத்துல முடிவான உன் பதில தேவை. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, புரிஞ்சுக்கோ சுபா. என்னை எத்தனை நாள் தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட சொல்ல போற? என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ என் நிலைமையிலிருந்து யோசிச்சுப்பார் என்று மெதுவாகவும் அதே நேரத்தில் கண்டிப்புடனும் பிரபு என்னிடம் கூறிவிட்டு என் பதிலை கூட எதிர்பாராமல் சென்று விட்டார். அவர் சென்றவுடன் நான் தாம்பரம் செல்லும் பேருந்தில் ஏறினேன். நல்ல வேளை, எனக்கு பேருந்தில் உட்கார இடம் கிடைத்தது. பேருந்தும் புறப்பட்டது. பிரபு கோபப்பட்டு பேசியதும் இறுதியாக அவர் கூறியதும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. என் குடும்ப நிலையும் முன்னால் வந்து நின்று கொண்டு என்னை பயமுறுத்தியது. என் நினைவுகளோ பின்னோக்கி நகர்ந்தது. 30 வயதை நெருங்கும் மனமாகாத மோகினி அக்கா, அடுத்த அக்கா திவ்யா, இவர்களுக்கிடையே நான் தங்கையாக பிறந்து விட்டேன். டாஸ்மாக் கடையே தஞ்சம் என்று கிடக்கும் பொறுப்பற்ற தந்தை, பெண்கள் திருமணம் பற்றி அவரிடம் பேசவே பயப்படும் அப்பாவி அம்மா, 10th படிக்கும் தம்பி, ஓடிப்போன என் அண்ணன் குமார். என் தந்தையைப் போல் என் அண்ணனைப் போல் என்னால் குடும்ப பொறுப்பில்லாமல் நடப்பதற்கு என் மனம் இடம் தரவில்லை. எங்கள் குடும்பத்தில் நான் தான் பட்டதாரி ஆகியிருந்தேன். ஒரு குடும்பத்தில் துன்பங்கள் வந்தால் எல்லா கதவுகளும் மூடியிருந்தாலும் கடவுள் ஏதாவது ஒரு கதவை கருணையுடன் துன்பங்கள் விலக திறந்து வைப்பார் என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என் விஷயத்தில் சரியாகவே இருந்து வந்தது. என் ராசியோ அல்லது என் குடும்பத்தின் ராசியோ, நான் பட்டப்படிப்பு முடித்தவுடன் ஒரு தனியார் கம்பெனியில் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது. என் அண்ணன் குமாருக்கும் ஒரு தனியார் கம்பெனியில் என்னை போல வேலை கிடைத்தது. ஆனால் கிளிக்கு ரெக்கை முளைத்து விட்டது, ஆத்தை விட்டு பறந்து போய்விட்டது என்பது போல வீட்டை விட்டு ஓடிவிட்டான். ஆம், எங்க வீட்டுக்கு தெரியாமல் அவனே ஒரு பெண்ணை பார்த்து மணந்து கொண்டு யார் கண்ணிலும் படாமல் சென்று விட்டான். அவன் ஒரு சுயநலவாதி என்பதை தனது செயல் மூலம் நன்கு காட்டிவிட்டான். எனவே என் குடும்பம் இருக்கும் நிலையில் நான் வேலைக்கு போக வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருந்தது. நான் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலுவலகத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, அழகாக தோற்றமளிக்கும் இன்றைய இளைஞர்களை நான் பார்க்கும்போது, அவர்களிடம் பேசும்போதும் என் மனம் சலனப்படும். நானும் பெண்தானே. அப்போதெல்லாம் என் மூத்த சகோதரிகளையும் என் குடும்ப சூழ்நிலையையும் நினைத்து பார்ப்பேன். மன சலனத்திற்கு விடை கொடுத்து விடுவேன். நான் வெகு காலமாகவே சமுதாயத்தில் அளவோடு சிரித்தும் பேசியும் நடமாடியும் வந்தேன் என்றுதான் கூற வேண்டும். எனது ஆடம்பரத்திற்கும் ஆசைகளுக்கும் நானே முற்றுப்புள்ளி வைத்தேன். என் உணர்வுகளுக்கு சிறிதும் இடம் தராமல், என் மனம் என்னும் குதிரையை தறிக்கட்டு போய்விடாமல் கவனமாக அடக்கி வைத்திருந்தேன். என்னை பொறுத்தவரை காதலாவது கத்திரிக்காயாவது
என்று காதலுக்கே சவால் விட்டு கொண்டிருந்தேன். அந்த என்னுடைய சவால் என்னுடன் பணியாற்றும் பிரபுவை பார்த்தவுடன் எல்லாம் தவிடுபொடி ஆகிவிட்டது. எனது மனக்குதிரையை என்னால் எவ்வளவு முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் என் மனம் அவரிடம் தஞ்சம் புகுந்தது. பிரபுவும் நான் பணியாற்றி வரும் கம்பெனியில் தான் பணியாற்றி வந்தார். அவரின் சிரிக்கும் கண்கள் எப்போதும் புன்னகையுடன் காணப்படும் முகம். இந்த காலத்து இளைஞராக இல்லாமல் குணத்தில் கோபுரமாக உயர்ந்து இருந்தார். எனவே என் உள்ளம் என்னும் சிம்மாசனத்தில் தவிர்க்க முடியாமல் பிரபு என் உள்ளம் என்னும் சிம்மாசனத்தில் ராஜாவை போல உட்கார்ந்து விட்டார். அலுவலக சம்பந்தமாக சிறு சிறு சந்தேகங்களை ஆரம்பித்ததில் பிரபுவிடம் தயங்கி தயங்கிதான் கேட்டேன். அவர் மிகவும் பொறுமையாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் விளக்கி கூறுவார். அவர் அலுவலகத்தில் தன் வேலை உண்டு என்று பணியாற்றி வந்தார். அவர் யாரிடமும் தேவைக்கு மேல் எதுவும் பேச மாட்டார், ஏன் சிரிக்கவும் மாட்டார். ஆனால் என்னிடம் மட்டும் என்னமோ ஆர்வமுடன் இனிமையாகவும் புன்னகையுடனும் பேசினார். அதுவே என்னை அவரிடம் பேசவும் பழகவும் அதிகமாக தூண்டியது. நான் அலுவலகம் சென்றவுடன் முதலில் பிரபுவின் இருக்கையை தான் முதலில் என்னை அறியாமல் கண்கள் பார்வையிடும். அவர் ஏதாவது ஒரு நாள் அலுவலகத்திற்கு வரவில்லை என்றால் என்ன காரணமாக இருக்கும் என பலவித எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருப்பேன். அன்று எனக்கு அலுவலகத்தில் வேலையே ஓடாது. ஓ, இதுதான் காதலா என காதல் என்றால் என்ன என்பதை எல்லாம் அப்போது என்னை உணர வைத்தது. அலுவலக உணவு இடைவேளையின் போது இருவரும் ஆரம்பத்தில் அலுவலக பணிகள் பற்றி பேசினோம். நாட்கள் செல்ல செல்ல ஒருவருக்கு ஒருவர் சொந்த விஷயங்களை இருவரும் மனம் விட்டு பேச ஆரம்பித்தோம். இருவரும் சினிமா, பீச் என்று சுத்த ஆரம்பித்தோம். முடிவில் அது இருவருக்கும் காதலாக மலர்ந்தது. அப்போதெல்லாம் நான் அவரிடம் எங்கள் திருமணத்தை பற்றி பேசும்போது எல்லாம் எனது மோகினி அக்காவுக்கும் திவ்யா அக்காவுக்கும் திருமணம் முடிந்த பின்புதான் நம் திருமணம் பற்றி எனது அம்மாவிடம் பேசுவேன் என கண்டிப்புடன் தான் பிரபுவிடம் பேசினேன். அவரும் அதற்கு சம்மதித்தார். நான் என்ன சொன்னாலும் கேட்கவும் அவர் தயாராக இருந்தார். என் மூத்த அக்கா மோகினி அக்காவிற்கு மாப்பிளை தேடி தேடி அம்மாவும் ஓய்ந்து விட்டார். மற்றொரு அக்கா திவ்யா மோகினி அக்காவை விட நல்ல சிவப்பு, செதுக்கி வைத்த சிலை போல நல்ல அழகாக இருப்பாள். அவளுக்கு சொந்த அத்தை மகன் இருந்தான். அவன் திவ்யாவை மணக்க எப்போ என்று தயாராக இருந்தான். ஆனால் அம்மா மோகினி அக்காவுக்கு பின்புதான் திவ்யாவின் திருமணம் என கண்டிப்புடன் கூறிவிட்டார். இதற்கிடையில் என் திருமணத்தை பற்றி நினைத்து பார்க்கவே அம்மாவுக்கு நேரமில்லை என்றுதான் கூற வேண்டும். இன்று அம்மாவிடம் பிரபு பற்றி கூறி என் திருமணத்திற்கு சம்மதம் வாங்கிவிட வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போது தாம்பரம் வந்துவிட்டது. எல்லோரும் இறங்குங்க, சீக்கிரம் எல்லோரும் இறங்குங்க என்ற நடத்துனர் குரல் கேட்டவுடன் தான் என் நினைவலைகளிலிருந்து மீண்டேன். பேருந்திலிருந்து இறங்கி வேகமாக நடந்து நான் சிக்னல் அருகில் வரும்போது சுபா சுபா என்ற குரல் கேட்டு திரும்பினேன். என் அண்ணன் குமார் நின்று கொண்டு இருந்தான். அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. தனக்கு ஒரு பெண் கிடைத்தவுடன் எங்களை பற்றியெல்லாம் நினைக்காமல் வீட்டுக்கு தெரியாமல் ஓடிவிட்ட ஒரு சுயநலவாதி என்று மனதுக்குள் எண்ணினாலும் என் அண்ணனை நோக்கி என்ன என்பது போல வேண்டா வெறுப்பாக பார்த்தேன். சுபா, நான் சொல்றேன்னு என் மேல வல்லுன்னு விழாத. இந்த காலத்துல அவங்களே பார்த்து ஒரு துணையை தேடி போயிடுறது தான் நல்லது. இல்லைன்னா இப்படி கோவில், பஸ் ஸ்டாண்டுன்னு உன்ன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மோகினியும் திவ்யாவும் துப்பு கெட்டதுகள். அதுக்கெல்லாம் நான் சொல்வதெல்லாம் ஒத்துக்கவே வராது. நீயாவது என்று அடுத்து என்ன சொல்ல என் அண்ணன் வரான் என்று எனக்கு தெரியும். நான் அவனை இடைமறைத்து கோபத்துடன், நிறுத்து அண்ணா, உன் மனசுல இரக்கம் என்பதே இல்லையா? 2 அக்காவுக்கும் உனக்கு ஏதாவது வழி பண்ண தெரியாவிட்டாலும் அவங்கள பத்தி ஏன் நாக்குல நரம்பில்லாம பேசுற என்றேன். நான் கூறியதை எதையும் அவன் காது கொடுத்து கேட்காமலேயே சரி உன் இஷ்ட சுபா என்று கூறிவிட்டு என் பதிலுக்கு கூட காத்திராமல் அண்ணன் தான் அவன் வந்த ஸ்கூட்டரில் பறந்து போய்விட்டான். நான் வீட்டை அடைந்த போது லேசாக இருட்ட தொடங்கிவிட்டது. தாளிடப்படாத சாத்தியிருந்த கதவை தள்ளி கொண்டு உள்ளே மெதுவாக நுழைந்தேன். அப்போது வீட்டினுள்ளே மோகினி அக்கா, திவ்யா அக்கா, அம்மா 3 பேரும் தங்களை தவிர யாரும் வீட்டில் இல்லை என்ற தைரியத்தில் சப்தமாகவே ஏதோ அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் என் பெயரும் அடிபட்டது. என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கேட்க ஆரம்பித்தேன். பெரியவங்க நீங்க 2 பேரும் இருக்கும்போது சுபாவுக்கு மட்டும் நான் எப்படி அம்மா மாப்பிளை பார்ப்பேன்? உங்களை எல்லாம் கரையேத்தாமல் அவளை மட்டும் கரையேற்றினால் எனக்கு எப்படி இருக்கும் என்று அழுது கொண்டே அம்மா கூறியது எனக்கு திருமணம் செய்வது குறித்துதான் என்பது நன்கு தெரிந்தது. இத்தனை வயசுக்கு அப்புறம் எங்களை எப்படி கரையேற்ற போற முடியும்? நீ எங்களை பத்தி கவலைப்படாமல் பேசாம சுபாவுக்கு மட்டும் மாப்பிள்ளைய பாரம்மா.
அவளாவது காலாகாலத்துல கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கட்டும் என்று மோகினி அக்கா அம்மாவிடம் எடுத்து கூறியது அவளுடைய நல்ல மனசு எனக்கு கண்ணில் நீர் வரவழைத்து விட்டது. ஆமா அம்மா, மோகினி அக்கா கூறியது போல எங்களை பத்தியெல்லாம் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்காத. சுபா, சம்பாத்தியத்துல நாம எல்லாம் வாழ்கிறோம். அவள் கல்யாணம் முடிஞ்சு சென்று விட்டால் நாம் என்ன செய்வது என்று யோசிக்காதே. நாம் எல்லோருடைய வாழ்வை நினைத்து அவள் வாழ்வையும் பாழாக்க வேண்டாம் என்று திவ்யா அக்காவும் அம்மாவிடம் மேலும் நன்கு எடுத்து பேசியது அவளுடைய உள்ளமும் மோகினி அக்காவை போலதான் இருந்தது. தண்ணீரில் கரையை தொட முடியாத தத்தளிக்கும் ஓடங்களைப் போல எங்களை எல்லாம் கரையேற்ற முடியாமல் அம்மா கலங்கி நிற்பது எனக்கு தெரிந்தது. எங்களை எல்லாம் பெற்ற வயிறல்லவா கலங்கி நின்றது. அம்மாவும் 2 அக்காவும் என் மீது அன்பு கொண்டு அவர்கள் இருவரும் பேசி கேட்டதை அதை கேட்ட பிறகு நான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துவிட்டேன். நானும் ஒரு தத்தளிக்கும் ஓடம்தான். இருந்தாலும் நானே ஒரு தத்தளிக்கும் ஓடத்தை, அதாவது என் அக்கா மோகினியை கரை சேர்க்க முடிவு செய்தேன். ஆம், மோகினி அக்காவின் வாழ்வையாவது மலர செய்ய வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு நல்ல முடிவு செய்து விட்டேன். என் பிரபுவிடம் என் அக்கா மோகினியை அவர் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும்படியும் எனது விருப்பமும் அதுதான் என்று நான் ஆசையுடன் விளக்கமாக எடுத்து கூறினால் நான் சொல்வதை நிச்சயமாக கேட்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் பிரபு எனக்காக, என் சந்தோஷத்திற்காக எதையும் செய்வார். எனது அக்கா மோகினியை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் மறுநாள் காலையில் எனது பிரபுவை சந்திக்க விரைந்தேன் என்றாள் அவள்.